இஃப்தார் ஸ்பெஷல் மொஹப்பத் கா ஷர்பத். இந்த ரொமான்டிக்கான ட்ரிங்க்கை நீங்கள் யாருக்காக செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மேலே மொஹப்பத் ஆயிரும். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷிங்கான இஃப்தார் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஜெல்லி செட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ஹாட் வாட்டரில் இந்த ஜெல்லி பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கோல்டு வாட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எந்த ட்ரேயில் செட் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றிடுங்க. ஃப்ரிட்ஜில் மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ்க்காச்சும் வச்சுருங்க செட் ஆகிறதுக்கு. 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸும் ஊற போட்டுருங்க. அதுக்கப்புறம் வாட்டர் மெலனும் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஜெல்லி நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்லா சில்டு மில்கில் ரூஅப்ஸா சிரப் இல்லைனா ரோஸ் சிரப் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு சப்ஜா சீட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜெல்லி, வாட்டர் மெலன் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ரூஅப்ஸாலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகர் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நட்ஸ், பாதாம், பிஸ்தா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நல்ல ரெஃப்ரெஷிங்கான இஃப்தார் ட்ரிங்க் மொஹப்பத் கா ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே பயங்கர ரொமான்டிக்காகவும் இருக்குல்ல. ஸோ இந்த வேலண்டைனுக்கு உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இஃப்தார்க்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரீலை உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா இஃப்தார் ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.